வணக்கம். சிகேசியின் செய்திகள். பாலப்பள்ளம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் 62வது ஆண்டு விழா கோலாகல தொடக்கம். சீரமலபார் திருச்சபையின் மேனாள் உயர் பேராயர் கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி ஆண்டகை பங்கேற்பு. இறுதி நாளில் தக்கலை மறைமாவட்ட ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் ஆண்டகை பங்கேற்று திருவிழாவை சிறப்பிக்கின்றார். மேலும் திருவிழாவின் முன்னோட்டமாக 3 நாட்கள் நற்செய்தி பெருவிழா கொண்டாட்டம். நற்செய்தி பெருவிழாவை அருள் முனைவர் ஸ்டான்லி அலெக்ஸ் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள். திருவிழாவோடு பக்தி இயக்கங்களுடைய ஆண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கத்தோலிக்க திருச்சபையின் 2வது மிகப்பெரிய திருச்சபையான சீரோ மலபார் திருச்சபையின் தக்கலை மறை மாவட்டத்தின் ஓர் அங்கம்தான் பாலப்பள்ளம் கிறிஸ்து அரசர் ஆலயம். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் கேரளாவில் வந்திறங்கி மலபார் பகுதிகளில் தனது நற்செய்தி பணியை தொடங்கினார் என்பது வரலாற்று உண்மை. அவருடைய வரலாற்று பின்புலத்தின் வடிவாக உருவாக்கப்பட்டதுதான் சீரோ மலபார் திருச்சபை. இன்றளவும் அந்த திருச்சபையானது சீரோ மலபார் வழிபாட்டு முறையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக இறைப்பணி ஆற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1962 ஜூலை 3ஆம் நாள் அன்றைய அருள் தந்தை அமரர் தாமஸ் வீட்டுவேலிக்குன்னேல் அடிகளார் அவர்களின் பெருமுயற்சியால் தொடங்கப்பட்டதுதான் பாலப்பள்ளம் கிறிஸ்து அரசர் ஆலயம். ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் இவ்வாண்டு திருவிழாவானது நவம்பர் 15 தொடங்கி 24 முடிய நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவின் முன்னோட்டமாக அருள் முனைவர் ஸ்டான்லி அலெக்ஸ் OFM கபூச்சியன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் 3 நாள் நற்செய்தி பெருவிழாவும் நடைபெறுகிறது. 2001ஆம் ஆண்டு பங்கு பகுதிகளை 10 வார்டுகளாக பிரித்து அன்றைய பங்கு தந்தை அருள் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடும் அவர்கள் சிறப்பாக பங்கை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவரை தொடர்ந்து வருகை தந்த அருள் தந்தை தோமஸ் பாலக்காட்டு அவர்கள் பணிக்காலத்தில், அதாவது 18/9/2011 மறைமாவட்ட அறிவுறுத்தலின்படி பங்கு வார்டுகள் உறவியங்கள் என பெயர் மாற்றம் பெற்று 8 உறவியங்கள் இன்றளவும் சிறப்பாக செயல்படுகின்றது. 1962 ஜூலை 3ஆம் தேதி தொடங்கப்பட்ட பாலப்பள்ளம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் முதல் பங்கு தந்தையாக அருள் தந்தை தோமஸ் வீட்டுவேலிக்குன்னேல் அடிகளார் பணியாற்றினார். அவரை தொடர்ந்து அருள் தந்தை தோமஸ் முட்டத்துக்குன்னேல் அடிகளாரும், அவரை தொடர்ந்து அருள் தந்தை மாத்யூ வாக்கேல் அடிகளாரும், அவரை தொடர்ந்து அருள் தந்தை குரியன் புத்தன்புர அடிகளாரும் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்களை தொடர்ந்து அருள் தந்தை ஜோசப் மயிலாடில், அருள் தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம், அருள் தந்தை இயேசுதாஸ் சீராம்பள்ளி, அருள் தந்தை மாத்யூ முழங்காசேரில் ஆகியோரும் தன்னுடைய இறைப்பணியை இப்பங்கில் ஆற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை தொடர்ந்து அருள் தந்தை சினோஜ் காரிப்பலாக்கல், அருள் தந்தை தோமஸ் பாலக்காடு, அருள் தந்தை ஜியோ சோழிக்குன்னேல், அருள் தந்தை ஜஸ்டின் செரிவேலில், அருள் தந்தை பிரிண்டோ குரியாஸ் அவர்களும், அருள் தந்தை ஜான்பால் புதுல் புத்தன் அவர்களும் பங்கில் சிறப்பாக தங்கள் இறைப்பணியை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 முதல் அருள் தந்தை அஜிந்தோஸ் அவர்கள் பங்கில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது நம்முடைய நேரலில் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாம் ஒரு சில வார்த்தைகளை கேட்போம். கிறிஸ்துவரசர் திருவிழாவை கொண்டாடும் பாலப்பள்ளம் கிறிஸ்துவரசர் ஆலய மக்களுக்கு திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கலை மறை மாவட்டத்தின் முதல் கிறிஸ்துவரசர் ஆலயம் பாலப்பள்ளம் கிறிஸ்துவரசர் ஆலயம். இந்த ஆலயத்தில் பங்கு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி நல்லபடியாக ஒன்றுபட்டு செயல்பட்டு ஆன்மீகமாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழா நம்முடைய வாழ்க்கையில் என்றும் நினைவு கூறும் அளவுக்கு நல்ல நினைவுகளை தரும் நல்ல தருணமாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவை அரசராக நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கு அடிபணியாத எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும்
இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அடிமைகளாக நம்மையே ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவரசரை மையமாக ஏற்றுக்கொண்டு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையாக அமையும். எல்லோருக்கும் இந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உறவியமானது 19/3/2023 உறவிய தலைவர்களுக்கான தேர்வு நடைபெற்று 8 உறவியங்களுக்கும் 16 உறவிய தலைவர்கள் அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதோடு அவர்களுக்கு உதவியாக தலா ஒரு இளையோர் பிரதிநிதியும் செயலர்களாக அன்று தெரிவு செய்யப்பட்டனர். 16 உறவிய தலைவர்களோடு இணைந்து பங்கின் கைக்காரர்கள், கணக்கர், செயலர், அருள்பணி பேரவை உறுப்பினர்கள், அருள் சகோதரிகளின் பிரதிநிதி ஆகியோர் இணைந்ததே பங்கு பேரவை. கடந்த ஆண்டு பங்கில் நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகளை குறித்து பார்ப்போம். பங்கு இளையோர் சார்பில் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதியும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதியும் பங்கில் உணவு திருவிழா நடைபெற்றது. மே 15ஆம் தேதி பங்கு இளையோர்கள் இணைந்து ஒரு நாள் திருப்பயணம் சென்றனர். கடந்த டிசம்பரில் 9 நாட்கள் பங்கில் பஜனையும் இளையோர் சார்பில் கிறிஸ்துமஸ் குடிலும் பங்கில் அமைக்கப்பட்டது. அதுபோல கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை அனைவரும் கொண்டாடும் வண்ணமாக பங்கிலிருந்து அனைத்து குடும்பங்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது. ஜனவரி 6இல் தெனகா திருநாள் பங்கில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உறவியங்களின் சார்பில் வாழைத்தண்டில் ஒளியேற்றி விழாவினை உறவிய மக்கள் சிறப்பித்தனர். 2024 ஜனவரி 14இல் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பங்கில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உறவியங்கள் சார்பில் கோலப் போட்டியும் அன்று அவ்விழாவை மெருகூட்டியது. பங்கு தந்தை அருள் தந்தை அஜின் ஜோஸ் அவர்களின் பிறந்த நாள் விழாவானது ஜனவரி 17இல் பங்கில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 2இல் கல்லறை தோட்ட சிற்றாலை ஆண்டு விழாவும் நீத்தார் நினைவு தினமும் ஜெபமாலை பவனியும் நிறைவில் அன்பின் விருந்தும் நடைபெற்றது. பிப்ரவரி 10இல் மறைமாவட்ட அருள்பணி பேரவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர் சூசபுரத்தில் நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்றனர். அதில் திருவாளர் சாம்ராஜ் அவர்கள் மறைமாவட்ட அருள்பணி பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவ்வாண்டு மார்ச் 9ஆம் தேதி தவக்கால திருப்பயணமாக 14 ஆலயங்களுக்கு பங்கு மக்கள் இணைந்து சென்றனர். அதுபோல மார்ச் 19ஆம் தேதி பங்கில் சூசேப்பர் தினமும் 22ஆம் தேதி ஓசானா ஞாயிறும் பிற சபையினரோடு இணைந்து கொண்டாடப்பட்டது. உலக அமைதிக்காக மார்ச் 22இல் பங்கில் ஒரு நாள் ஆராதனை நடைபெற்றது. மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளி மாலை திருப்பலி மற்றும் நற்செய்தி கொண்டாட்டம், நற்கருணை ஆராதனை என சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்ச் 28 முதல் 31 வரை புனித வார நிகழ்வுகளும், பண்டிகை காலங்களில் வறியோருக்கு உணவு வழங்குதல் என்னும் நோக்கில் உயிர்ப்பு பெருவிழா நாளில் உணவு பொட்டலங்கள் வீடுகளிலிருந்து பெறப்பட்டு சுமார் 75 வறியோருக்கு உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 25இல் மழலையர் பள்ளி ஆண்டு விழாவும் பங்கில் மிக சிறப்பாக கொண்டாடும். ஜூன் 22இல் ஆனக்குழி சிற்றாலய ஆண்டு விழாவும், ஜூலை 3இல் துக்குரானா திருநாளும், புனித அல்போன்சா ஆலய திருப்பயணமும் பங்கில் உறவியங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதுபோல தாத்தா பாட்டிகள் தினம் ஆகஸ்ட் 4இலும், அன்றைய தினம் கல்லறை தோட்ட சிற்றாலய அடிக்கல் நாட்டுதலும் நடைபெற்றது. ஆகஸ்ட் 15இல் மரியன்னையின் விண்ணேற்பு விழா, நாட்டின் சுதந்திர தினம் ஆகியவையும் பங்கில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் வயநாட்டில் நடைபெற்ற பேரிடர் நிவாரணத்திற்காக பங்கின் சார்பில் ரூபாய் 44,000 ரூபாயும், பறைக்கோடு கிறிஸ்து அரசர் ஆலய கட்டுமான பணிக்காக சுமார் 1,00,000 ரூபாயும்
உறவியங்கள் ஒத்துழைப்பில் பங்கிலிருந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னை மரியாவின் நினைவு தினங்கள் பங்கில் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு வருவதோடு SABS துறவற சபை சார்பில் அருள் சகோதரிகள் இல்லத்தில் நடைபெற்ற 40 மணி நேர தொடர் ஆராதனையிலும் உறவிய மக்கள் சிறப்பாக பங்கேற்று வருகின்றனர். உறவியங்கள் சார்பில் வீடு வீடாக ஜெபமாலை பவனியும் இந்த ஆண்டு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த ஆண்டு பல்வேறு உறவியங்களில் உறவிய ஆண்டு விழாக்கள் நடைபெற்றது. குறிப்பாக புனித குழந்தை தெரேசாள் உறவிய ஆண்டு விழாவும் நடைபெற்றது. இவ்வாண்டு ஆகஸ்ட் 4 புனித தோமையார் உறவியம், ஆகஸ்ட் 17 புனித சகாய மாதா உறவியம், செப்டம்பர் 22 புனித அந்தோனியார் உறவியம், செப்டம்பர் 28 புனித அல்போன்சா உறவியம், செப்டம்பர் 29 புனித அன்னை தெரேசா உறவியம் ஆகியவை தங்களது ஆண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் அக்டோபர் 3 புனித பிரான்சிஸ் சவேரியார் உறவியமும், அக்டோபர் 4 புனித ஜேம்ஸ் உறவியமும் தங்களது உறவிய ஆண்டு விழாக்களை சிறப்பாக கொண்டாடியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கல்லறை தோட்ட சிற்றாலயத்தை மையமாக கொண்டு நடத்தப்படும் சிறு சேமிப்பில் கிடைக்கும் வருவாயை கடந்த 4 ஆண்டுகளாக பங்கின் வளர்ச்சிக்காக கொடுப்பது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டும் அவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக வழங்கினார்கள் என்பதை இந்நேரத்தில் பதிவு செய்கின்றேன். பங்கிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக தாய்லாந்தில் நடைபெற்ற FABC கூடுகையில் சீரோ மலபார் சபையின் சார்பில் திரு மரியதாஸ் ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏப்ரல் 13 கேரளாவை மையமாக கொண்டு செயல்படும் ஃபியாத் மிஷன் சார்பில் நடைபெற்ற சிறந்த திருத்தொண்டு பணியாளருக்கான விருதை திரு எட்வின்சன் அவர்களும், ஜூன் மாதம் நடைபெற்ற மறைமாவட்ட மறைக்கல்வி ஆண்டு விழாவில் அருள் சகோதரி லின்ஸ் SABS அவர்கள் தனது மறைக்கல்வி பணிவாழ்வின் வெள்ளி விழா பரிசினையும் பெற்று பங்கிற்கு பெருமை சேர்த்தனர். மூவருக்கும் பங்கின் சார்பில் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மேலும் தனது துறவற வாழ்வின் வெள்ளி விழா ஆண்டில் பயணிக்கும் அருள் சகோதரி ஜோதிஸ் SABS அவர்களுக்கு பங்கின் சார்பில் வெள்ளி விழா பாராட்டுக்களையும், பங்கில் குழந்தைகளின் ஆன்மீக வளர்ச்சிக்காக மறைக்கல்வி, குழந்தை இயேசு இயக்கம், மிஷன் லீக் ஆகிய இயக்கங்கள் செயல்படுகின்றன. பங்கில் பொது நிலையினர் பேரவையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல பிறன்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக பங்கில் 3 கிளை சபைகள் புனித வின்சென்தே பவுல் இயக்கத்தின் சார்பில் செயல்படுகின்றது. இளையோர் வாழ்வில் மேம்பட, அவர்கள் மேலும் இறை வாழ்வில் பக்தியுடன் வளர இளையோர் இயக்கமும், அன்னையர்களை ஒருங்கிணைத்து மாதர் ஜோதிஸ் இயக்கமும், மரியா பக்தி பங்கில் வளர்த்தெடுப்பதற்காக மரியான் சேனை இயக்கம் இருபாலருக்கும் பங்கில் செயல்படுகின்றது. அனைத்து பக்த இயக்கங்களிலும் செயல்படும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இவ்வாண்டு விழாவின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். இத்துடன் CKCயின் இவ்வருட செய்திகள் நிறைவடைந்தது. நிறைவாக நமக்கெல்லாம் இறையாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்து அரசருக்கும் மற்றும் இந்நாள் வரை இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வந்த அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கின்றேன். அதோடு இப்பொழுது சிறப்பாக நம்முடைய பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை அஜின் ஜோஸ் அவர்களுக்கும், SABS துறவற அருள் சகோதரிகளுக்கும், இந்த திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழா தலைவர் அருள் தந்தை அவர்களுக்கும் மற்றும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக கைக்காரர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், உறவிய தலைவர்கள் மற்றும் மறைக்கல்வி இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நம்முடைய உறவிய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும்
குழந்தைகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த திருநாள் நாள் வாழ்த்துக்களையும் பதிவு செய்து அறிக்கையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.